ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரம் இருக்குங்க இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன, அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும், தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம், எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நம்ம இயக்க போகிறதில்ல, அந்த தெய்வத்தை கும்பிட்றது, அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க. அதாவது நட்சத்திர தாரைகள். அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை, ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து அதாவது சம்பத்து தாரை, மூணாவது விபத்து தாரை, 4 சியாம தாரை, 5 பிரத்யேக தாரை, 6 சாதக தாரை, 7 வதை தாரை, 8 மைத்திர தாரை, 9 பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. இதை மொத்தம் 9 தாரைகள் இருக்குது. இந்த 9 தாரையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 9 சம்பத்து தாரை, சியாம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை, இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல். ஜென்மம் விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 5, 7 இந்த 4 நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு, இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி வேணால் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம், எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம், பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை, சியாமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, அதில் பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுடுறோம். இந்த 4 நட்சத்திரம் சம்பத்து, சியாமம், சாதகம், மைத்திரம், இதை பற்றி விலாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன, அதாவது தன வரவை எப்படி பெறலாம், உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது. அப்போ அதுக்கு வந்து 1லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் இதையே அடாப்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் பிறந்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1 நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை, ரோகிணி நீங்கள் வரிசைப்படி எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும். சார், 1வது நட்சத்திரம் டென்ஷன், அலைச்சல், அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுது. 2வது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது. சம்பத்து, சந்தோஷம், அனுகூலம், தன வரவை தரக்கூடியது. 3வது விபத்து தாரை, விபத்து அல்லது ஆபத்து, பாதிப்பு, இதெல்லாம் தரும். 4வது சியாமத்தாரை, சியாமமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். 5 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய தடையை ஏற்படுத்தக்கூடியது, காரியத்தடை. 6வது சாதகம், அனுகூலம், சாதகத்தாரை, அனுகூலம், சாதகம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது. 7வது வதை தாரை, அதாவது அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது. 8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை, அதாவது நட்பு, தன வரவை தரக்கூடியது. 9 பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும். அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும், அதனால் அளவான நட்பே நல்லது அப்படிங்கிறாங்க. 10வது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம், காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து
அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் இது. 11 நன்மை தரும் நட்சத்திரம், சுபத்துவத்தை தரும், ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும், பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை. 12வது நட்சத்திரம் தர்ம சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 13 நன்மை, ஆயுள், சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வு, நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை. 14 காரிய தடை, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். 15 நன்மையற்றது, சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம். 16 சங்காத்தியம், விவகாரம், வம்பு, சண்டை இதை தரக்கூடிய நிலை. 17 நன்மை தரும். 18 பணப்பகையை தரும் நட்சத்திரம். 19 அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். 20 நன்மை, சிறப்பு, சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 21 மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம். 22 வைநாசிக நட்சத்திரம். அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப் பார்ட்னரை அதில் சேர்க்கக்கூடாது, ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்த்துக்கூடாது. 23 அதிருப்தியான செயல், அது நிலையை தரக்கூடியது. 24 சாதக நிலை. எப்படி சாதகம் அப்படின்னா இடம், பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது. எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது. ஜாதி பற்று, நலம், சுபீட்சத்தை தருவது. 26 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலையும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இது 27 நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இதை முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பாக சம்பத்து தாரை, சாமதாரை, சாதக தாரை, மைத்திர தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்க முடியாது. கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வளர்க்கலாம், இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னென்ன பண்ணணும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம். இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்க, மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா. இந்த உத்திரம் 12வது நட்சத்திரமாக வருகிறது. உத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் வருதுங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசிகள் அமைகின்றன. இருந்தாலும் நம்ம உத்திரம் 2 ராசியாக கூட இருக்கட்டும். ஆனால் உத்திரத்தினுடைய பொதுவான ஒரு நிலை தான் இது 2 பேருக்கும் பொருந்தும். உத்திரம் சிம்மத்துக்கும் பொருந்தும், உத்திரம் கன்னிக்கும் பொருந்தும். இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2வது நட்சத்திரம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் வருகிறது. இப்போ இந்த சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் சகல சம்பத்தும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்டிவேட்டாக நம்ம ஒன்றும் போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்க நட்சத்திரத்தை கமாண்ட் பண்ண முடியாது. அதாவது அதுக்கு உண்டான அதிதேவதை, எனர்ஜி உள்ள கோயில், என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், எந்த கோயிலை வழங்கலாம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த நட்சத்திரத்தை நம்ம சரண்டர் ஆனதாக ஒரு நிலை. அப்போ பாருங்கள், இந்த அஸ்த நட்சத்திரம் அதிதேவதை சூரிய பகவான். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த உத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் தான். அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வேலைக்கு போகும்போது, சாப்பிட்டு வேலைக்கு போகிறீங்க இல்லையா, வண்டி எடுக்கிறீங்க,
ஒரு 2 வீலரோ 4 வீலரோ எடுக்கிறீங்க, நடந்தே கிளம்புறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்புங்க. நல்ல சக்ஸஸாக நடக்கும். எனர்ஜி உள்ள கோயில் திருவாரூரில் உள்ள ராஜதுர்கை கோயிலில் உள்ள ராகுவை வழிபாடு செய்தால் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வழிபாடு பண்ண. ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிடணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட முடியலனா கூட ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஆக்டிவேட் ஆச்சுன்னா சகல சம்பத்தும் கிடைக்கும். இடிதாங்கி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வரவும். தண்ணீர் ஊற்றலாம், கொஞ்சம் மஞ்சள் கலந்து கூட ஊற்றுங்க, எப்பவுமே நல்லது. கொஞ்சம் சும்மா லிட்டில் பிட். இதையெல்லாம் செய்தால் அஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி சகல சம்பத்தும் சௌபாகியம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், அங்கேருந்து எண்ணிட்டு வரணும். உத்திரம் 1 2ன்னு எண்ணிட்டு வாங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் மைத்திர தாரைன்னு சொல்கிறாங்க. இந்த 8வது நட்சத்திரம் சூப்பருங்க. அதாவது ஓடி வந்து காப்பான் நண்பன் சொல்லுவாங்க, ஆபத்துக்கு உதவுபவன் நண்பன்ற மாதிரி இந்த 8வது நட்சத்திர நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அனுகூலம் இருக்கோ இல்லையோ உங்களால், ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய செய்வாங்க. இது 8வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூலத்தினுடைய அதி தேவதை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. சூப்பர். ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை ஆஃபீஸில் வச்சுக்கங்க, வீட்டில் வச்சு மாட்டலாம், ஜோபிலையும் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்னாலே அனுமன் சாலிசான்னு இருக்குங்க. அது அனுமன் சாலிசா யார் ஒருத்தன் தினமும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு மனோவியாதியோ கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதுவாகும். நிறைய சகல சௌபாகியமும் கிடைக்கும், தேக ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த அனுமன் சாலிசா அவ்வளோ ஒரு இது. சரி, அப்போது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம். எனர்ஜி உள்ள கோயில் மதுரையில் உள்ள மீனாட்சி, பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு போங்க. மீனாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். அங்கே தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், வைப்ரேஷன் கிடைக்கும். எனர்ஜி உள்ள கோயில் அதுதான். ஃப்ரீக்வெண்ட்டாக கொய்யா பழம் சாப்பிடுங்க. கொய்யா சீசனில் தான் கிடைக்கும், எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. இருந்தாலும் வந்து வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடுங்க. கொய்யா சாப்பிட நல்லது. இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். கொய்யா கன்று வளர்ச்சி மரமாக வளர்த்து வரலாம், நீர் ஊற்றலாம். இதையெல்லாம் செய்தால் தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம். சரி, அடுத்தது சாதகத்தாரை 6வது நட்சத்திரம். அப்போது உத்தரத்திலிருந்து எண்ணி வாங்க. 6வது நட்சத்திரம் எது? அனுச நட்சத்திரம். உத்தரத்திலிருந்து எண்ணி வரும்போது, அதாவது உத்தரம் அனுச நட்சத்திரம், மகம் பூரம் உத்தரம், அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் 6வது நட்சத்திரம். அதிதேவதை வாயு பகவான். அனுச நட்சத்திரத்துக்கு காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் அவதரித்த நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரம். நீங்கள் அவருடைய ஃபோட்டோவை ஜோபியில் வச்சுக்கலாம், ஆஃபீஸில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம். எப்பொழுதும் அவரை நமஸ்காரம் பண்ணிக்கலாம், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பயன்படுத்தி பாருங்கள். இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பனை மரத்தினுடைய ப்ராடக்ட்டு பனை வெல்லம், நான் அந்த சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுங்கு, பனங்காய் வெட்டி நுங்கு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த இதுவெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். எங்கே கிடைக்குதோ தேடி பிடிச்சி சாப்பிடலாம். பனங்கற்கண்டு, அதான் பனங்கற்கண்டு, பனங்காய் நுங்கு, பனை வெல்லம் இதெல்லாம். மற்றபடி உங்களுக்கு மகிழ மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் ஊற்றி இது பண்ணலாம். எனர்ஜி உள்ள கோயில் கும்பகோணம் அருகில் திருவிடை மருதூர் மூகாம்பிகை கோயில் சென்று வழிபாடு பண்ணுங்க. தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த அனுச நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவதாக நட்சத்திரம் சம்பத்து தாரை, அஸ்தம், திருவோணம், ரோகிணி. 4வது பார்த்தீங்கன்னாக்கா சுவாதி, சதயம், திருவாதிரை இல்லை, அது 22வது நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வதாக வரக்கூடியது சாதகத்தாரை, அது அனுஷம், பூசம், உத்திரட்டாதி. 8வது மைத்திர தாரை 8, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூலம், மகம், அஸ்வினி. 9 பரம மைத்திரம், போராடம், பரணி, பூரம். இந்த 15 1 கழிச்சிட்டா 14. இந்த 14 நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. நண்பர்கள், உறவினர்கள், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லாரும் விசாரிச்சிங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கேளுங்க. இந்த 14க்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பழக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடாகலாம், நண்பர், அதாவது ஆஃபீஸ் கொல்லிக்காக கூட இருக்கலாம். நீங்களே போய் பேசுங்க, வெளியே போய் பேசி அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கலாம். அவங்களோட சுமூக உறவு வச்சுக்கலாம். அவங்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். இதை தவிர இந்த 14 தவிர 13 நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன். ஏற்கனவே நண்பராக இருக்காருங்க, தெரிஞ்சு வருதாங்க, உறவினர் இருக்கட்டங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களால் ஆதாயம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அவங்களால ஆதாயம் இல்லை. அதனால் கட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கட் பண்ணுன்னு சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் சொல்கிறோம். இந்த 14 நட்சத்திரத்தை நீங்களே வழியே போய் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், வழியே போய் அவங்ககிட்ட உறவு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். 22வது நட்சத்திரம் திருவாதிரை, அது டெட் அகைன்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ இந்த திருவாதிரையை திருமணம் செய்யக்கூடாது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கூட்டு தொழில் செய்கிறீங்க, பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறீங்க, இந்த திருவாதிரை அதில் திருவாதிரையாக இருக்கார், ஐயோ வேண்டாம், அவரை தூக்கிடுங்க, வேண்டாம், அவ்வளோதான். அந்த தொழிலை படுத்தணும், உங்களுக்கு நஷ்டப்படுத்திடும். அதே போல் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நம்ம என்ன சொல்லணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.